Praise the Lord. மனுஷருடைய நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களுக்கு கலங்காமலும் இருங்கள் அப்படின்னு கர்த்தர் 2 பேரை பார்த்து குறிப்பிடுறாங்க. யாரன்னு பார்க்கலாமா? ஏசாயா 51வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்க. இங்க 2 பேரை கூப்பிடுறாங்க கர்த்தர். நீதியான வழியை அறிந்தவர்களே, வேதத்தை நாம் வாசிக்கும் போது நீதியை நாம் அறிகிறவர்களாக இருக்கிறோம். 2வது, வேதத்தை இருதயத்தில் பதிந்திருக்கிற ஜனங்களே. அநேகர் வேதத்தை வாசிக்கும் போது நாம் வாசித்து விட்டு அப்படியே விட்டு விடுகிறவர்களா இருக்கிறோம். சிலர் என்ன பண்ணுவார்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தைகளை இருதயத்தில் பதித்து வைத்து விடுவார்கள். ஒரு பொருளை இம்ப்ரிண்ட் பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருதயத்துல அவங்க அதை பதித்து வச்சிருவாங்க, இம்ப்ரிண்ட் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட 2 பேருக்கும் கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறார் தெரியுமா? மனுஷர் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களுக்கு கலங்காமலும் இருங்கள். நீங்க இந்த நீதியை அறிந்து வைத்திருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தைகளை அவங்க இருதயத்துல பதித்து வைத்திருக்கீங்களா? சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி மனுஷரின் நிந்தைக்கும் தூஷணங்களுக்கும் கலங்காமலும் இருங்க. ஏன்னா அப்படிப்பட்ட நிந்தைகள், தூஷிக்கிறவர்கள் எங்கன்னு காணாமே போயிடுவாங்க. ஆனா நீதியை அறிந்தவர்களும் கர்த்தருடைய வசனத்தை இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிறவங்களும் தலைமுறைக்கும் தேவனுடைய ரட்சிப்பை பார்ப்பார்கள் என்று அதனுடைய அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. நாம் 2 விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்வது ரொம்ப அவசியமா இருக்குது. எப்படி தேவன் நம்மை நிந்திக்கிறவர்களை காணாம பண்ண செய்வாரோ, அதே போல நாமும் ஒருவேளை யாரையாவது நிந்தித்து தூஷணமான காரியங்களை சொல்லி கொண்டிருப்போம் என்றால் நமக்கும் அதே நிலைமை வரும் என்று நாம் இன்னைக்குமே மறக்க கூடாது. அதனால் தூஷணங்களுக்கு, நிந்தையான சொற்களுக்கு நம்முடைய நாவை நாம் மறைத்து காக்க வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் நிந்திக்கிற சொற்கள், தூஷணங்களை பேசுகிற சொற்கள் நம்முடைய நாவில் வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை நேசிக்கிறதுனால இன்றைக்கு சொல்கிறதான ஒரு வார்த்தை என்னவென்றால், அந்த நாவை நம்ம விட்டு அகற்றுவோம். எப்படி ஏசாயாவின் நாவை கர்த்தர் தொட்டாரோ அதே மாதிரி இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய நாவுகளை தொடுவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி தொடும்போது நம்முடைய நாவு, அசுத்தமான நாவுகள் எல்லாம் நீங்கி பரிசுத்தமான நாவாக மாறும். நிச்சயமாக நம் நாவிலிருந்து வரும் சொற்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும். தூஷணங்களை அல்ல, கலக்கமான சொற்களை அல்ல, இன்னும் நிந்தையான சொற்களை அல்ல, ஆசீர்வாதங்களை சொல்கிற சொற்களாக, சுவிசேஷங்களை சொல்கிற சொற்களாக நம்முடைய நாவை தேவன் மாற்றுவார், அதிகாரப்படுத்துவார். அதற்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். God bless you all. Amen.